பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றின உபதேசம், அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணம் எப்பொழுது நேரிடும்னு சொல்லவே முடியாது. என்கிட்ட கூட ஒரு பிரதர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நேத்து கூட பார்த்தேன் பிரதர், நல்லா தான் இருந்தாரு, வாக்கிங் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு அவருடைய ஜீவன் பிரிஞ்சிருச்சு. ஆமா, மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கோப்பாக இருக்கிறது. அவன் எப்பொழுது மரிப்பான், எப்பொழுது மரணம் நேரிடும்னு சொல்லவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டது. இயேசுவே தம்முடைய சீஷர்கள்கிட்ட சொல்றாருல, மத்தேயு 16:21 வாசிக்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று வாசிக்கிறோம்ல. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டதாக நம் வேதத்தில் பார்க்கிறோம்ல. இயேசு சிலுவையில் மரித்தது எதற்காக? அன்றைக்கு ஆதாமின் மூலமாக பாவம் உண்டானது. அதனால் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிட்டோம்ல. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று நாம் ரோமர் 5:19 வாசிக்கிறோம்ல. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் முற்றும் கீழ்ப்படிந்தவராகவே இருந்தார். காரணம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டு பண்ணினார்ல. அந்த நீதியின் வழியில் ஜீவன் உண்டு, அந்த வழியில் மரணம் இல்லை. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.